வல்லவன் நல்லவனாயில்ல, நல்லவன் வல்லவனாயில்ல. எப்போ வல்லவன் நல்லவன் ஆகிறானோ, எப்போது நல்லவன் வல்லவன் ஆகிறானோ, அப்போ இந்த உலகம் மிக 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 அழகாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னென்னா சார், எனக்கு சில சந்தேகங்கள். உலகமே அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கிடையே ஒரு போர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரொம்ப நிம்மதி கெட்டு போச்சு. இதற்கான காரணம் என்ன சார்? அதாவதுமா, ஊச சொல்லியிருக்கார், எப்பவுமே அமைதி காலம்னு ஒன்று கிடையாது. ஒன்று போர் நடக்கக்கூடிய காலம். அந்த அமைதி காலம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போது போருக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம். ஓஹோ. என்னதான் தயார்படுத்திக்கிட்டாலுமே அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி வல்லரசு நாடுகளால் ஈரான் மாதிரி சின்ன நாடுகளோட சண்டை போடும்போது எப்படி இந்த ஈரான் மாதிரி நாடுகள் தாக்கு பிடிக்க முடியும் சார்? கண்டிப்பாக முடியாதுதாம்மா. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா? முள்ளம்பனி இருக்குல்ல, ஆமாம், அந்த முள்ளம்பனி சிங்கத்தை கொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த முள்ளம்பனியை போய் சிங்கம் தாக்கிச்சுன்னா அந்த சிங்கம் மிக அதிகமாக பாதிக்கப்படுங்கிறது தான் உண்மை. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. சரி சார், இந்த வல்லரசு நாடுகளுக்கு இந்த யுத்தம் மூலமாக என்ன நன்மை இருக்குது? என்னன்னா, ரெண்டு நன்மை சொல்லலாம். ஒன்று, மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது தொழிலில். அந்த மார்க்கெட்டிங்கில் அக்ரெசிவ் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக நம்ம பொருளை வேகமாக விற்கிறது ஒன்று, எதிரியை அடித்து நொறுக்கிட்டு வேற எதிரி இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வளைகுடா நாட்டு இருக்கு இல்லையா, எல்லாமே அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனால் இந்த ஈரான் மட்டும் கடகோமன் மாதிரி எல்லாருமே எனக்கு அடங்கி போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன் அடங்காத இருக்கிறாங்கன்னுட்டு இந்த ஈரானையும் பிடிச்சி அடக்கிட்டா முழு கண்ட்ரோலும் அமெரிக்கா கையில வந்துடும். அப்ப வேலை வைக்கிறது அமெரிக்கா கையில இருக்குமா, அவங்களுக்கு காம்படிஷன்ங்கிறதே இல்லாம போயிருமா? இது அதோட ஒரு லாபம். ரெண்டாவது, இது அணுகுலை வருது அது வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பயம், நம்மளை எதுக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்களோங்கிற பயங்கிறது ஒண்ணு. அடுத்து மூணாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அப்பப்போ அந்த நாடுகள் சும்மாவே இருந்துருக்க முடியாது. அங்கங்க தன்னுடைய போர் தளவாடங்களை உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு இருக்கு. அப்போ நிறைய போர் தளவாடம் விற்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த போர் தளவாடங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனிகள் போற தூண்டும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, தங்களுடைய போர் தளவாடங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு தளம் இது, பயிற்சிக்கலாம். என்ன பவர் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கவனமா அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்கா, இஸ்ரேலு, சைனா மற்றும் ரஷ்யா எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்ன தளவாடம் இருக்கு அவங்க கிட்ட, அதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இதற்கேற்ப நம்ம எப்படி அடுத்த தளவாடங்களை எப்படி இந்த கொலை கருவிகளை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. எவ்வளவு மோசமான ஒரு நோக்கம் இல்லையா சார்? மனிதன் மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெறி உணர்வு இருக்கு. இந்த வெறி இருக்கிறதுனால தான் எங்க போர்ல எவ்வளவு பெரிய இழப்பு இருக்கு. போராடுறவங்களுக்கும் இழப்பு தான், பாதிக்கப்படுறவங்களுக்கும் இழப்பு தான். அப்போ யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் மிகப்பெரிய இழப்பு வருது இல்லையா, எல்லாருக்குமே இழப்புன்றீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு வெறி, போர் வெறிங்கிறது மனித மனதின் ஒரு மோசமான செயல், ஒரு மிருகத்தன்மைன்னு சொல்லலாம். மிருகத்துக்கு கூட இல்லாத ஒரு தன்மை, ஒரு மோசமான தன்மை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. அது பொங்கி பொங்கி இப்படி போற வெடிக்குது. தனக்கு கால் போலாம் கை போலாம், அப்பவும் கூட அந்த வெறிங்கிறது அவங்களுக்குள்ள பொங்கி நிற்கிது. எனக்கு ஒரு கேள்வி சார். என்னன்னா, இந்த மாதிரி நாடுகளுக்கிடையே போர்கள் இல்லாமல் சுமூகமாக அவங்க பிரச்சனைகளை தீர்த்துட்டு வாழ்கிறதுக்கான வழிகள் இல்லையா, பண்ண மாட்டாங்களா? இது எங்க தெரியுமா, சில தனிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் உள்ளத்துல தோணக்கூடிய அந்த போர் குணம் அந்த இனம் முழுசையும் பாதிக்கப்படுது. அது எப்படின்னா, ஆதிக்க வெறியும் போர் வெறியும், இது ரெண்டு பேய்ங்க. இந்த ரெண்டு பேய் குணமும் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த மனிதன்றிருந்து அவங்களை சுற்றி உள்ள அத்தனை பேர்கிட்டையும் பரவுகிறதுனால அங்க மிகப்பெரிய ஒரு போர் வெறி உருவாகுது. இன்னைக்கு நேரத்தில் ஆதி காலத்திலேருந்து செங்கிஸ்கானா இருக்கட்டும், நெப்போலியனா இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யங்கள் எல்லாமே போர் தான். என்னைக்கு போர் இல்லாத இந்த உலகம் இருந்ததே இல்லை, அப்படிதான் இருக்கு. அப்போ இது இல்லாம இருக்குன்னா என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? ஆமா, இது இந்த மாதிரி யாருமே இந்த போரை விரும்புறதில்ல. இந்த போர் இல்லாம ஒரு உலகம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. ஆமாம்.
அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கும் தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அதாவது மனிதன் கிட்ட இருந்த வெறுப்புணர்வு, போர் வெறி, ஆதிக்க உணர்வு, தான் தான் உலகத்துல வசதியா இருக்கணும், உலகம் முழுசும் என் காலடியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானே, இந்த புத்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்த போல வாழ்வோம், சந்தோஷமா வாழ்வோம், நம்மளை சுற்றி உள்ளவங்கள மகிழ்ச்சியாக வாழ வைப்போம்னு அந்த மனநிலை நம்ம ஆதிக்க உணர்வு உள்ள அரசை ஆளக்கூடியவர்களுக்கும் சக்தி வாய்ந்த மனிதர்களிடமும் இந்த மென்மையான குணம் இல்லை. அதனால தான் இத்தனை போராட்டங்களும் போர்களும் வருது. பார்த்தீங்கன்னா சார், இந்த போரோட பாதிப்புனால இப்போ நம்ம ஊர்லெல்லாம் கூட கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்களும் தற்காத்துக்குள்ள என்ன சார் நடவடிக்கைகள் நம்ம எடுக்கலாம்? பொதுவாக போர்னு வந்ததுன்னா 4 விதமான பாதிப்பு வரும். காற்று மாசுபாடு வரும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து நீர் தட்டுப்பாடு வரும். அப்போ நீரை நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த நேரமும் நம்ம வெளியிருந்து வர நீரை நம்பிட்டு இல்லாமல் நமக்குள்ளே ஒரு போர் இருக்கிற மாதிரி, கிணறு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். உணவு தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போக்குவரத்துல எப்போ வேணால் பிரச்சனைகள் வரலாம், வெளிநாட்டுகளில் இருந்து வர்றது தடைபடலாம். அதனால் நம்மை சுற்றி நமக்கு வேண்டிய உணவுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக ஃபியூல், அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருள்னா என்னது? பெட்ரோலு, டீசலு, கேஸு, எலக்ட்ரிக்கு எல்லாமே அந்த கணக்கில் தான் வரும். நீங்கள் எலக்ட்ரிக்கில் இருந்து தப்பிக்கிறீங்கன்னா சோலார் போட்டுக்கிட்டால் பரவாயில்ல. அதுபோக நீங்கள் அந்த ஃபியூல் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணோம்னா விறகு அடுப்புகளை பயன்படுத்தணும்னா அந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகே சார், அந்த எரிபொருளுக்கு சரிதான் விறகு அடுப்பாக வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. சரி, போக்குவரத்துலாம் முழுசாக பாதிச்சிருமே, அப்போது என்ன பண்ண முடியும்? நீங்கள் அருகே இருக்கிற மாதிரி நம்ம எல்லா வேலைகளையும் வச்சுக்கணும். ரொம்ப தூரம் போகாத மாதிரி சைக்கிளை பயன்படுத்துறது எமர்ஜென்சிக்கு மிக உதவியாக இருக்கும். நம்ம தான் கொரோனா காலத்தில் நம்ம அந்த அனுபவம்லாம் நமக்கு நிறைய இருக்கு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம்ல. ஆமாம், அதுவே ஒரு போர் மாதிரி தான் இருந்தது. அது ஒரு போர் தான். அதாவது இந்த போரில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது உங்கள் மனசை பாதித்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? அதாவது 2வது வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, அந்த 2வது உலக போர் நடக்கும்போது நம்மலாம் இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வேர்ல்டு வாரில் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவில் மிகப்பெரிய படையை நடத்தியிருந்தார். அந்த படையில் நிறைய தமிழர்கள் இருந்தாங்க, அதுலேயும் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வாரில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது ரஷ்ய மக்களில் 2 கோடி பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் வர்றது இந்த இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் சார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது இலங்கை போர் இருக்கு இல்லையா, யாழ்ப்பாண மக்களின் போர். அது தங்களுடைய உரிமைக்காக நடத்தப்பட்ட அந்த போர். அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டார்கள். அதை எதிர்த்து கலந்த அந்த போர் தான். அதில் பிரபாகர் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது. நிறைய வெற்றிகளை பார்த்த அவர் கடைசியில் தோற்கடிக்கப்பட்டார் சூழ்ச்சிகளால். அதில் நம்ம மக்கள், நம்ம தமிழர்கள் மிக மிக அருகே இருந்தால் கூட நாமளும் அதனால் நம்ம மனசு நொந்து நூடுல்ஸாக போச்சு. நம்மளால் எந்த உதவியும் அவங்களுக்கு பண்ண முடியாத ஒரு சூழல், கையல் நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையில் நாமெல்லாம் இருந்தோம். நம்ம மனம் பதையாக பதைச்சிது. ஆனால் நம்மளால் எந்த உதவியும் பண்ண முடியல. நம்ம அரசும் அதுக்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க முடியலங்கிறது உண்மை. வருத்தப்பட வேண்டிய விஷயம். போர்னால அந்த மக்கள், தமிழ் மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. அதை ஒரு படமாக எடுத்தோம்னா அதான் அந்த உணர்வை நம்மளால் புரிய முடியும். ஏன்னா அவ்வளோ கொடுமை நடந்தது, நினச்சி பார்க்க முடியாது. குழந்தைங்க அப்படியே ஒரு குழிகளுக்குள்ளே உட்கார்ந்து பதுங்கி உட்கார்ந்துட்டு அந்த குழிகளில் உட்காந்து தங்கள் பாடங்களை படித்த கதையெல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய கதைகள். அது ஏன்னா அதை யாரும் படமாக இது வரைக்கும் எடுக்காது இருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கஷ்டம் வழி தெரியும். அப்படி கண்ணீர் வடியும், தாங்க முடியாத ஒரு சோகம் அங்கே இருந்தது. அது சரி, ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இழப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனத்தில் கூட இன்னும் போர் நடந்துக்கிட்டு தானே சார் இருக்குது? ஆமாம், வல்லான் வகுத்தது வாய்க்கால்னு சொல்கிற மாதிரி சாமானிய மக்கள் மேலே மிகப்பெரிய போர் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் அவருடைய சொந்த பூமியிலிருந்தே அகதிகளாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது மிகப்பெரிய சோகம். இப்போதாம்மா எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருது. என்ன பாடல் சார்? அதுதான்மா பாரதிதாசன் எழுதிய பாடல். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், அன்பு என்னும் நதியிலே மூழ்கி மூழ்கி திளைக்கும்னு அழகாக பாடியிருக்காரு. அதாவதுமா, வல்லவன் நல்லவனா இல்லை, நல்லவன் வல்லவனா இல்லை. எப்போ வல்லவன் நல்லவன் ஆகிறானோ, எப்போது நல்லவன் வல்லவன் ஆகிறானோ, அப்போ இந்த உலகம் மிக 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 அழகாக இருக்கும்.
சூப்பராக சொன்னீங்க சார். இருந்தாலும் இந்த மாதிரி போகிற விஷயமா பேசுனது கொஞ்சம் மனசுக்கு இன்னுமே பாரமாகவும் கஷ்டமாகவும் தான் சார் இருக்குது எனக்கு. இது மாதிரி ஒரு அழகான நல்ல நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் என் கூட சேர்ந்து. வணக்கம்.